பேஷண்ட். கொஞ்சம் பேருக்கு புரியுது, கொஞ்சம் பேருக்கு புரியல. நான் சொல்லணும் புரிகிறது தான். கிரிட்டிக்கல் சினிக்கல்னு சொல்கிறது எல்லாம் பைபிள் ஸ்டடிலாம் ரொம்ப விவரமாக படிச்சிருக்கிறோம். கிரிட்டிக்கல் சினிக்கல்னால் என்ன அர்த்தம்னா, ஒன்று குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த குறை சொல்லிகிட்டே இருக்கிறவங்க கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, குறையை தவிர அவங்களுக்கு வேறு ஒன்றுமே கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? அப்போ குடும்பத்தில் குறை எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்கிறது, குறை சொல்லிகிட்டே இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவருக்கு குறையை தவிர வேறு ஒன்றுமே தெரியாததுனால அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும் என்று சொன்னால், நீ எப்பொழுதுமே இப்படி தான், இனி எப்போதும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, திருந்துவதற்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு இவர்கள் தீர்மானிக்கிறார்கள். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? இந்த கிரேட்டஸ்ட் சினிக் யாருன்னா பிசாசு தான். ஏன்னா அவன் புத்தி அந்த மாதிரி இருக்கிறதுனால அவன் ஆண்டவர் கேட்குறாரு, என் தாசனாகி யோபை கவனித்தாயோ அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், அவன் சும்மாவா சர்ச்சுக்கு வரான், நீர் அவனுக்கு கார் கொடுத்துருக்கிறீரு, வீடு கொடுத்துருக்கிறீரு, எல்லாம் கொடுத்தனால்தான் வரான், இல்லைன்னா அவன்லாம் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். இப்படி அவன் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, இவனுக்கு புத்தியே அப்படி தான் இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால உண்மையான பக்தர்களையும் அவன் அப்படி தான் என்ன செய்கிறான், பார்க்கிறான். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் என்று சொன்னால், இந்த கொசு முட்டையிடுவதை நீங்கள் தடுக்க வேண்டும். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? உங்கள் வீட்டில் உதாரணத்துக்கு கிரிட்டிக்கலாக பேசுகிறவங்களாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சபையை குறிச்சோ, நம்ம எனக்காக சர்ச்சுக்காகன்னு சொல்லலாம், பொதுவாக சபையை குறிச்சோ, ஊழியக்காரர்களை குறிச்சோ, மற்றவங்க அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இல்லையா, அவங்க தாத்தா பாட்டியாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், இவங்களை குறித்து கிரிட்டிக்கலாகவே நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்கல்லவா, அவங்க இதை கேட்டுகிட்டே இருப்பாங்க.